அவசியம் இல்லை. ஏன்னா எக்ஸ்ட்ராவெல்லாம் விட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரேமில் வைக்கும்போது தப்பு பண்ணிடுவீங்க. அதனால என்ன தேவையோ அதை மட்டும் 50 சேர்த்துக்க. இந்த மறுபடியும் போடலாம். அவ்வளோதான் கை. இதை வந்து இந்த இடத்துல கையை விரல வச்சுட்டு ஒரு டிக். இப்போ நம்ம வந்து போட்ட எல்லாத்தையும் சேர்க்கணும். அவ்வளோதான். அதே போல் இதுலையும் இப்படி கிராஸாகவே கோடு. ஆனால் நம்ம கையை வெட்டும்போது மட்டும் இப்படி வெட்டணும். எப்படி வெட்டணும்னா இப்படி ஒரு 2 இன்ச்சு 2.25 இன்ச்சு வச்சாலும் சரி, 2 இன்ச்சு வச்சாலும் தப்பு இல்லை. இதுக்கு இதோட இப்படியே வளைச்சி இங்கே கொண்டு போய் சேர்க்குறோம். அவ்வளோதான். இதை இப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா கவனிச்சேன். அதாவது நம்ம இப்போ வந்து தைக்கிறதுக்கெலாம் எக்ஸ்ட்ரா எதுவும் விடலை. என்ன பண்ணியிருக்கோம், ஆரி ஒர்க்கு எந்த அளவுக்கு போடணுமோ அதை மட்டும்தான் கட் பண்ணி எடுக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி எக்ஸ்ட்ரா விடணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஸ்கேல் வச்சு எப்படி வரைஞ்சிக்கணும். அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம இதை வரைஞ்சிட்டோன்னா இங்கிட்டாலும் போட்டாலும் போட்டுருவோம். அதனால் அதெல்லாம் வேண்டாம். இதை மட்டும் வரைஞ்சிடுவோம். அவ்வளோதான். இதில் உள் வளைவு ஒன்று வெட்டுவோம். இந்த கோடு எது தெரியுமா போட்டிருக்கு, இந்த கிராஸில் ஒரு கோடு. இதுக்கு இங்கிட்டாலும் அந்த உள் வளைவு வெட்டும்போது இதுக்கு இங்கிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கோடு போட்டிருக்கேன். இதை இப்படியே வரைஞ்சி இந்த கோட்டோட மேலேயே இந்த கோடு போடுறதே அதுக்காக தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரே ஒரு கோடு போடுறதும் கிராஸில் இதை இப்படி வெட்டும்போது உள் வளைவு வெட்டும்போது அந்த பக்கமாக போயிடாமல் இருக்கிறதுக்காக. இதுதான் கை. இதை துணியில் போட்டு நம்ம வரைஞ்சிட்டு இதுக்குள்ளே ஒர்க் பண்ண வேண்டியதுதான். நெட்டு கை. ஆஃப் கைனாலும் இப்போ ஆஃப் கைனா இவ்வளோ தான் இருக்கும். இதை இவ்வளவு தான் வரைஞ்சிக்கணும். ஆஃப் கைனா இவ்வளவு தான். நெட்டு கைனா அந்த நெட்டு. அவ்வளோதான். ரெண்டும் ஒன்று தான். ஆனால் சரியா? கை நல்லா புரிஞ்சுதா இருக்காது? புரிஞ்சுதா புரியலையா? பதில் சொல்லுங்க. நீங்கள் வேணி புரிஞ்சுதா இல்லையா? விட்டுலாம் இல்லை, கையை விட்டுலாம் இல்லை. வீடியோ பார்த்து நல்லா இருந்தாங்க. அதை கட் பண்ணி